வணக்கம். அகரம் தமிழ் வகுப்புல எண்கள் அது படிச்சுக்கிட்டு இருக்கோம். எண்கள்ல போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 1ல இருந்து 20 வரைக்கும் தமிழ்ல எப்படி எண்களை எழுதுறது அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒருமை பன்மை அதுதான் கத்துக்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கிலீஷ்ல சிங்குலர் ப்ளூரல் அதுதான் தமிழ்ல நம்ம படிக்க போறோம். சிங்குலர்னா ஒருமை தமிழ்ல, ப்ளூரல்னா தமிழ்ல பன்மை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒருமை இங்கிலீஷ்ல சிங்குலர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதாவது ஒன்றை மட்டும் குறிப்பது, ஒன்ன மட்டும் சொல்றது. ப்ளூரல்னா ஒன்றுக்கு மேற்பட்டது. எப்படி இங்கிலீஷ்ல இருக்கோ அதேதான் தமிழ்லயும். சரிங்களா? ஒருமைனா ஒருமை, ஒன்றை மட்டும் குறிப்பது. பன்மைனா பலவற்றை குறிப்பது, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது. உதாரணம் பாத்தீங்கன்னா மான் அப்படின்னு இருக்கு. மான்னா எத்தனை மான் சொல்வீங்க? ஒரே ஒரு மானை தான் சொல்லுவோம் இல்லையா? அதுவே நிறைய மான்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட மான்கள் இருக்கு அப்படின்னா அதை எப்படி சொல்லணும்? மான்கள். அது பன்மை. இப்ப மீன் இருக்கு, ஒரே ஒரு மீன் தான் இருக்கு. மீன்னா என்னது? ஒரே ஒரு மீனை தான் குறிக்குது. அப்ப நிறைய மீன்கள் இருக்கு அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட மீன்கள் இருக்குன்னா அதை எப்படி சொல்லணும்? மீன்கள். அப்ப கூட என்ன எழுத்து சேர்க்கிறீங்க இந்த வார்த்தை கூட? க இல். க இல். ஒருமையில இந்த க இல் வராது. பன்மையில என்ன சேர்க்கணும்? க இல். அது சேர்த்து அந்த வார்த்தையை எழுதணும். மான் மான்கள், மீன் மீன்கள். இப்ப ஒருமை பன்மையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப சிம்பிளா இதை மட்டும் இந்த லெவல்ல நீங்க கத்துக்க போறீங்க. சரிங்களா? அந்த க இல் இது மட்டும் சேர்த்து நீங்க எழுதி பழக போறீங்க. இன்னும் பெரிய கிளாஸ் போக போக பன்மையில எப்படி எல்லாம் வார்த்தை மாறுதுன்றத அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? இப்ப ஆண்டி எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி காலம்ஸ் போட்டுக்கணும். ஒருமை பன்மை அப்படின்னு இந்த காலமை பிரிச்சுக்கணும். ஒருமை அப்படின்ற சைட்ல ஆண்டி கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? எழுதணும், பார்த்து எழுதணும். அதுக்கப்புறம் பன்மை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஒருமை, இந்த இப்ப உதாரணமா மாணவர், அது ஒருமை. இப்ப பன்மையில அது எப்படி வரும் அப்படின்றத எழுதி அனுப்பணும். இதுதான் அசைன்மெண்ட். அழகா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.